வெல்கம் டு இயற்கை ரசிப்பவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறால் பிரியாணி. இறால் பிரியாணி செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு பிறகு தயிரை ஊற்றிக்கலாம். தயிரை முழுவதும் ஊற்றிய பிறகு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக ஆகும். நல்லா வதக்கியதற்கு பிறகு பிரியாணி மசாலா எடுத்து நல்லா மலைச்சாரல் மாதிரி கொட்டிக்கலாம். 20 கிராம் பிரியாணி மசாலாவை முழுவதும் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சேர்ந்த உடனேயுமே கமகமண்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் முழுவதும் நல்லா கிண்டிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இறால் பிரியாணிக்கு தேவையான இறாலை எடுத்து பொரித்து வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம பொரித்து வச்சுருந்த இறால் அனைத்தையும்